பொதுவா பாருங்க, மேஷம் அப்படின்னாலே ஆண் ராசி முதல்ல, நெருப்பு ராசி. இது பாருங்க, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. பொதுவாவே செவ்வாய் ஆண் கிரகம், சூரியன் ஆண் கிரகம், ராஜ கிரகம் சூரியன். அப்ப ஒரு மேஷ ராசி பொண்ணுக்கு ரஜோகுணம் அப்படின்றது இயற்கையாவே உண்டுங்க. புரியுதுங்களா? பயந்து, கஷ்டப்பட்டு, பிரச்சனை வந்தா அழுதுன்னு அதுக்காக அழவே மாட்டாங்க. கஷ்டமே பட மாட்டாங்க. மனசு பாறாங்கல்லு அப்படியும் எடுத்துக்கூடாது. கஷ்டமும் படுவாங்க, வருத்தமும் படுவாங்க, அழவும் அழுவாங்க. ஆனா, அடுத்து என்ன செய்யணும்? நம்ம குழந்தைங்கள கரையேத்தணும், குடும்பத்த கரையேத்தணுன்ற முயற்சி எடுப்பாங்க. புரியுதுங்களா? பொதுவா ஒரு மேஷராசி பொண்ண பத்தி சொல்லணும் அப்டின்னா, துடுப்பில்லாத படகு கிடையாது. துடுப்போடு இருக்கக்கூடிய படகு. துடுப்பில்லாத படகு என்ன பண்ணும்? எந்த திக்கு போய் சேர்றதுன்னு தெரியாம தண்ணி அடிக்கிற சைடு போயிட்டே இருக்கும். ஆனா, துடுப்போட இருக்க படகு புத்திசாலித்தனமா போய் சேர வேண்டிய இடத்த சேரும். அதுதான் ஒரு மேஷராசி பொண்ணு அப்டின்னு சொல்லலாம். கானல் நீரும், ஊத்து தண்ணியும் ஒண்ணா தான் தெரியும். கிட்ட போய் பார்க்கும்போது தான் கானல் நீரா, ஊத்து தண்ணியான்னு தெரியும். இல்லைங்களா? அப்ப அவங்க குடும்பத்தில என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அத வச்சு இவங்க முடிவு பண்ணிக்கிறது. ஒரு பொய் 10 பேர் சொல்லும்போது அது உண்மையா மாறிடுது. அப்படின்றது தான் நம்ம சொல்லணும்.